ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து அம்பேத்கரை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னா நேரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யாருன்னா சட்டமேதை அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யாருன்னா சட்டமேதை அம்பேத்கர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கரின் இயற்பெயர் பார்த்தோம்னா பீமாராவ் ராம்ஜி. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மராட்டிய மாநிலத்தில் உள்ளது. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மராட்டிய மாநிலத்தில் உள்ளது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யாருன்னா அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யாருன்னா அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் ஆகும். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் தான். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காக மட்டுமே பயன்படுத்தியவர் யாருன்னா அம்பேத்கர் மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் எங்கன்னா மும்பையில் தோற்றுவிச்சிருப்பார். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் எங்கன்னா மும்பை. ஸோ அதுக்கடுத்து தான் 1990ஆம் ஆண்டு இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கருக்கு தான் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் யாருன்னா அம்பேத்கர். உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். ஸோ அதுக்கடுத்து தான் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லார்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். அரை வயிற்று கஞ்சிக்கும் அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். ஜாதி எனும் பாறை உடைந்தது சுக்குநூறானது. ஸோ இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாருன்னா பெரியாரும் அம்பேத்கரும். ஜாதி எனும் பாறை உடைந்து சுக்குநூறானதும் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாருன்னா பெரியாரும் அம்பேத்கரும். ஸோ அதுக்கடுத்து தான் அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு எப்போனா 1946. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை எப்போ தோற்றுவிச்சிருப்பாருன்னா 1946. ஸோ அதுக்கடுத்து தான் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர் தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். ஜாதி கலைக்கப்பட வேண்டிய கலை என கருதியவர் யாருன்னா அம்பேத்கர். ஜாதி கலைக்கப்பட வேண்டிய கலை என கருதியவர் யாருன்னா அம்பேத்கர். சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யாருன்னா அம்பேத்கர் தான். சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யாருன்னா அம்பேத்கர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எப்போனா 1990 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்கு உரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்போன்னா 1956 டிசம்பர் 6. ஸோ இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்கு உரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எப்போனா 1956 டிசம்பர் 6. ஸோ அம்பேத்கர் இறந்த தேதி எதுன்னு பார்த்தோம்னா 1956 டிசம்பர் 6. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் என்றவர் யாருன்னா அம்பேத்கர் தான். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா அம்பேத்கர். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எப்போனா 1990. ஸோ இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி எனும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எப்போனா 1990. ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர்.
ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், மும்பையில் 1946ஆம் ஆண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு? அண்ணல் அம்பேத்கர் தான். ஸோ மும்பையில் 1946 சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவிச்சவர் யாருன்னா அம்பேத்கர் தான். ஸோ அம்பேத்கரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்றது இவ்வளோ தான். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்.